பணக்காரர் ஆகப் போவதற்கான 10 அறிகுறிகள். இந்த வீடியோல சொல்லியிருக்கிற 10 அறிகுறிகள்ல உங்களுக்கு 6க்கு மேல உங்ககிட்ட இருந்தா, நீங்க ஆல்ரெடி வெல்த் ஃப்ரீக்வன்சிக்கு மாறி இருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது பணக்காரராக ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 10 அறிகுறிகளும் நான் ரேண்டமா சொன்னதில்லை. இது எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ், மணி மைண்ட் செட் அண்ட் மணி சைக்காலஜிஸ்ட் ரிசர்ச் பண்ணி அவங்க வெளியிட்ட அந்த டாப் 10 சிம்டம்ஸை தான் இன்னைக்கு நான் வீடியோல உங்களோட ஷேர் பண்றேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, உங்ககிட்ட என்ன திறமைலாம் இருக்கு? வண்டி ஓட்டுற திறமை, சமையல் பண்ற திறமை, டிஜிட்டல் திறமை அப்படின்னா உங்ககிட்ட இருக்க ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணி நீங்க இபி பில் கட்டுறதுல ஆரம்பிச்சு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் எல்லாம் போடுறீங்க, எடிட் பண்றீங்க, இதெல்லாம் டிஜிட்டல் திறமை. சூப்பர். உங்ககிட்ட எவ்வளவு திறமை இருக்கு? உங்ககிட்ட பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்கா? என்னது அது ஒரு திறமையா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு திறமை. நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒருத்தரை பார்த்து திட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். உனக்கு பணம் சம்பாதிக்கிற திறமையே இல்லை அப்படின்னு திட்டுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இது ஒரு திறமை அப்படின்னு நம்ம சொல்ற நம்ம அதை கத்துக்கிறதுக்கு என்னைக்குமே ட்ரை பண்ணதில்லை. அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது, இல்லைங்களா? எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம படிச்சுட்டோம் அதனால பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸ்கூல்ல போய் படிச்சிருக்கோம், ஆனா பணம் ரிலேட்டடா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கோமா? மோட்டார்லாம் இப்படிதான் இயங்குது அப்படின்னு படிச்சோம் பிசிக்ஸ்ல. பயாலஜில நம்ம உடல் இப்படிதான் இயங்குது அப்படின்னு படிச்சிருக்கோம். பணம் இப்படிதான் இயங்குது, இப்படிதான் வேலை செய்யுது, நம்ம அதை இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், இப்படிதான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எங்கேயாவது படிச்சிருக்கோமா? நம்ம படிச்சதே கிடையாது. நம்ம ஜென்ரேஷன் மட்டும் இல்ல, நமக்கு முன்னால் இருக்கிற பல ஜென்ரேஷனும் இதை பத்தி படிச்சதே கிடையாது. அப்புறம் எப்படி நமக்கு இது விஷயம் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு முன்ன அப்பா தாத்தா காலத்துல எல்லாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க இருந்தாங்க. அந்த கான்செப்டே தான் நமக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு அது ஒரு திறமை அப்படிங்கிற புரிதல் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதை கத்துக்கக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் கிடையாதுங்க, அது மேஜிக்கும் இல்லை. இது எல்லாராலையும் கத்துக்கக்கூடிய ஒரு திறமை அண்ட் அவசியம், நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு திறமை. இதை புரிஞ்சுக்கிட்டு யாரு கத்துக்கிறாங்களோ அவங்க லைஃப்ல ரொம்ப ஈஸியா சீக்கிரமா பணக்காரர் ஆகுறாங்க. பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கிற கார் மாதிரி. அந்த கார் எந்த ரூட்ல போகணும் அப்படின்னு வழிகாட்டுற ஜிபிஎஸ் தான் இந்த மைண்ட் செட். ஒரு காலத்துல ஜிபிஎஸ் அப்படிங்கிற ஃபெசிலிட்டியே இல்லை. இப்போ நம்ம போகும்போது என்ன செய்வோம்? ரோட்ல யாரெல்லாம் நின்றுட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் வழி கேட்டு பொறுமையா தான் போவோம். சம்டைம்ஸ் தப்பான வழி சொல்லிடுவாங்க, திரும்ப வந்து கரெக்டான ரூட்ல போக வேண்டியிருக்கும். அப்போ நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆச்சு, இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு ஜிபிஎஸ் அப்படிங்கிற விஷயம் வந்ததுக்கு அப்புறம் நிலைமையே தலைகீழா மாறிடுச்சு. ரொம்ப ஈஸியா சீக்கிரமாவும் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துடுறோம். அதே போல பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ரூட்ல நமக்கு கரெக்டா போறதுக்கு வழி சொல்றதா இந்த மைண்ட் செட் அப்படிங்கிற ஜிபிஎஸ். இந்த மைண்ட் செட்டை நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல உங்க டைமும் வேஸ்ட் ஆகாது, உங்க எனர்ஜியும் வேஸ்ட் ஆகாது. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்காது. மைண்ட் செட் அப்படிங்கிறது நீங்க இப்ப என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதுல தொடர்ந்து சரியா நீங்க வேலை செய்யறதுக்கு தேவையான மன வலிமையை உங்களுக்கு கொடுக்கும். பிசினஸ்ல லாஸ் வந்ததுன்னா இல்ல உங்களுக்கு இப்ப இருக்கிற கடனை பார்த்து நீங்க பயந்து உக்காந்துராம அதுல இருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்கு தேவையான மன வலிமையும் தைரியத்தையும் கொடுக்கும். இந்த கடனை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கான மனப்பக்குவத்தை கொடுக்கும். இப்ப இருக்கிற இவ்வளவு பிரச்சனை தாண்டி நம்ம எப்படி ஜெயிக்கிறது, நம்ம எப்படி பணக்காரர் ஆகிறது அப்படிங்கிறதுக்கான மன தெளிவையும் செல்ஃப் கான்பிடென்ட்டையும் கொடுக்கும். பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற உங்க லட்சிய இடத்தை நீங்க போய் அடையறதுக்கு உங்க பயணம் ரொம்ப ஹாப்பியாவும் ஈஸியாவும் இருக்கணும் அப்படின்னா, ஷார்ட் டைம்ல போய் அந்த இடத்த சேரணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மைண்ட் செட் அப்படிங்கிற ஜிபிஎஸ் கண்டிப்பா வேணும். இதை நான் ஹீலிங் அண்ட் மைண்ட் செட் அப்படிங்கிற 2 ஸ்டெப் மெத்தட்ல இதை நான் சொல்லி கொடுக்குறேன். இதை என்னுடைய கோச்சிங் கிளாஸ்ல நீங்க டெய்லி லைவா கத்துக்கலாம். என்னோடது ரெக்கார்டட் கிளாஸ் கிடையாது, ஒன்லி லைவ் கிளாஸ் தான். நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச். பிசினஸ் ஓனர்ஸ்க்கு மணி மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரி அப்படிங்கிற கோச்சிங் மெத்தட்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய மணி மைண்ட் செட்டையும் மணி ஃப்ரீக்வன்சி அண்ட் மணி ஐடென்டிட்டியை எல்லாமே கம்ப்ளீட்டா மாத்தி அமைச்சுக்க முடியும். இதனால நீங்க 6 மாசத்துல உங்களுடைய கடனை அடைக்க முடியும். நீங்க அடுத்த 5 வருஷம் நீங்க என்னெல்லாம் பிளான் பண்றீங்க, உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாமே ஒரே வருஷத்துல நீங்க அடைய முடியும். என்னோட கோச்சிங் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. 10 அறிகுறிகள் என்னன்னு இப்ப நம்ம பார்ப்போம். 10வது அறிகுறி, நீங்க உங்களையும் மத்தவங்களையும் மன்னிக்கிற பழக்கம் உங்ககிட்ட இருக்குன்னா உங்களுக்கு பணக்கார ஆகிறதுக்கான ஒரு பெரிய அறிகுறி இருக்குன்னு நீங்க டிக் பண்ணிக்கலாம். ஏன்னா கடந்த காலத்துல நடந்த ஒரு விஷயத்தையோ இல்ல மக்களையோ மன்னிக்காம அதை மனசுக்குள்ளேயே வச்சிருந்தோம்னா அது ஒரு ஆறாத வலியா வேதனையா உள்ளுக்குள்ள இருக்கும் போது அது நமக்கு
பண தடையை ஏற்படுத்துது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இத மணி பிளாக்ஸ்னு சொல்றாங்க. சோ அப்ப மன்னிக்கும் பழக்கம் இருக்கு அப்படின்னா அவங்க நிச்சயமா பணக்காரர் ஆகுவாங்க. அடுத்தது 9வது சிம்டம், அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா இல்ல வாக்கிங் போறது இல்ல ரெகுலரா ஜிம்முக்கு போறதுன்னு ஏதாவது ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தொடர்ந்து செய்றவங்களா இருப்பாங்க. இப்ப நீங்க கேட்பீங்க, ஹெல்த்துக்கும் மணிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பீங்க. இந்த இடத்துல நான் ஒரு சீக்ரெட் சொல்ல விரும்புறேன். எங்களுடைய மைண்ட் செட் கோச்சிங்ல நாங்க சொல்லி கொடுக்குற ஒரு சீக்ரெட் மெத்தட் இது. அதாவது நம்ம எல்லாரும் டைரக்டா பணத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். மெடிடேஷன் ஆர் மணி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் பண்றோம். ஆனா பணத்தை நம்மளால டைரக்டா அட்ராக்ட் பண்ண முடியாது. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அதாவது எங்க மைண்ட் செட் கோச்சிங்ல நாங்க என்ன சொல்லி தருவோம் அப்படின்னா 4 விஷயம் இந்த ஆர்டர்ல தான் நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹெல்த், அடுத்தது ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் கெரியர், அதுக்கப்புறம் தான் மணி. இந்த 3 விஷயமும் நம்ம கரெக்டா இருக்கும்போது பணம் நமக்கு தானா வரும். நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு ஹெல்த் சரியா இல்லைன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு தான் நடந்துட்டு இருக்கணும். அப்புறம் எங்க பணத்தை பத்தி அவர் யோசிக்கிறது? கரெக்டுங்களா? அடுத்தது 8வது ரூல்ஸ், உங்களை யாராவது திட்டினாலோ இல்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலோ நீங்க உடனே ரியாக்ட் பண்ணாம தப்பு யார் மேலன்னு ரொம்ப நிதானமா ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா பணக்காரர் ஆவதற்கான ஒரு தகுதி உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். இது எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆவரேஜ் மைண்ட் செட் மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க, இதே வெல்த் மைண்ட் செட்ல உள்ள மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இப்போ 7வது சிம்டம் என்னன்னா சிச்சுவேஷனும் என்விரான்மெண்ட்டையும் குறை சொல்லாம, அதாவது வெளி உலகத்தை குறை சொல்லாம தன்னை எப்படி மாத்திக்கலாம், நம்ம எப்படி இந்த சிச்சுவேஷன்ல ஜெயிக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க. அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாவே நம்மள எப்படி மாத்திக்கிட்டு இந்த சிச்சுவேஷன்ல ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். இந்த பழக்கம் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்களும் அடுத்த பணக்காரர் தான். 6வது அறிகுறி, ஃபியூச்சர்ல பணக்காரர் ஆக போறவங்க இப்பவே அவங்களோட சின்ன சின்ன வெற்றிகளை ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க. ஆனா அதே சமயம் தோல்வியையும் மனசார ஏத்துக்கிட்டு அதை அவங்க ஒரு பாடமா வச்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகி போயிடுவாங்க. ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிக்க மாட்டாங்க. இதுவரை சொன்ன அறிகுறிகள்ல எதுவுமே உங்ககிட்ட இல்லாட்டியும் கவலைப்படாதீங்க. என்னோட கோச்சிங்ல ஜாயின் பண்றது மூலியமா ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல ஈஸியா இது எல்லாமே நீங்க கத்துக்க முடியும். இப்ப நம்ம 5வது அறிகுறி என்னன்னு பார்ப்போம். மோட்டிவேஷனுக்கு அடிமையா இல்லாம கன்சிஸ்டன்சிக்கு அடிமையா இருப்பாங்க. அதாவது கன்சிஸ்டன்சினா ஒரு வேலையை தொடர்ந்து செய்யறது. அதாவது ஒரு விஷயம் நல்லது அப்படின்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, எந்த சந்தர்ப்பத்திலையும் ரொம்பவே விடாம தொடர்ந்து செய்வாங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு அடிமையா இருக்கவங்க நிச்சயமா பணக்காரர் ஆகிறதுக்கான ஒரு பெரிய தகுதி இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்தது 4வது அறிகுறி, பணக்காரர் ஆக போறவங்க டைமுக்கும் எனர்ஜிக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம எல்லாரும் டைமை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். டைம் விலை மதிக்க முடியாது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது என்ன எனர்ஜிக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எனர்ஜி அப்படிங்கிறது பிசிக்கல் அண்ட் மென்டல் எனர்ஜி ரெண்டுமே. நீங்களும் இப்போ உள்ள யூடியூப் சேனல்ஸ்ல டிவி இன்டர்வியூஸ்ல நிறைய பார்த்திருப்பீங்க. இந்த ஹை கிளாஸ் பீப்புள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா இது நீங்க? ஏன்னா சின்ன சின்ன விஷயம் மார்னிங் எழுந்தோடனே இந்த கலர் ட்ரெஸ் போடலாம், இன்னைக்கு இந்த வாட்ச் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா அவங்களுடைய பிரெயின் டெசிஷன் மேக்கிங் பவரை இழக்குது அப்படின்னு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுனால தான் அவங்களோட ஆஃபீஸ்ல அவங்க பெரிய பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். சோ அந்த நேரத்துல அவங்க எனர்ஜி கம்ப்ளீட்டா லோ ஆயிடுச்சுன்னா பெரிய முடிவுகள் எடுக்கும்போது அவங்க திணறுவாங்களாம். அதனால நம்ம பிரெயின் டயர்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே கான்சியஸா இருப்பாங்க. சோ நீங்களும் இனிமே கான்சியஸா இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ 3வது அறிகுறி, பணம்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன தோணுது? பயம், கவலை, ஏமாற்றம் இதெல்லாம் தோணாம மனநிறைவு, மகிழ்ச்சி, நிம்மதி இது போல தோணுச்சுன்னா நீங்களும் பணக்காரர் ஆகிறதுக்கான ஒரு பெரிய அறிகுறி உங்ககிட்ட இருக்குன்னு டிக் போட்டுக்கலாம் நீங்க. அடுத்தது பணக்காரர் ஆகிறதுக்கான 2வது அறிகுறி, ஆக்ஷன் டேக்கரா இருப்பாங்க. அதாவது எக்ஸ்பர்ட் எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஆவரேஜ் மைண்ட் செட் பீப்புள் ஒரு பிசினஸ் ஐடியா வந்ததுன்னா அதை மாச கணக்கா யோசிப்பாங்க. சொல்ல போனா வருஷ கணக்கா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம், ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களாம். இதே ஒரு வெல்த் மைண்ட் செட் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிசினஸ் ஐடியா அவங்களுக்கு கிடைச்ச உடனே ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு உடனே அவங்க செயல் இறங்கிடுவாங்களாம். அவங்களதான் ஆக்ஷன் டேக்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பணக்காரர் ஆகிற மைண்ட் செட் உள்ள மக்களுக்கு தெரியும் செயல்ல செய்ய ஆரம்பிச்சாதான் அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு உடனே அவங்க செயல்ல இறங்கிடுவாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது ஃபைனல் அண்ட் ஃபர்ஸ்ட் அறிகுறி என்னன்னு பார்ப்போம். இந்த பணக்காரர் ஆக போறவங்க புது ஸ்கில்ஸ் ஏதாவது கத்துக்கிட்டே இருப்பாங்க, லைஃப் லாங் லேர்னரா இருப்பாங்கன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பல பேர் என்ன பண்றோம், காலேஜ் ஸ்கூல்ல படிப்பு முடிச்சா அதோட படிக்கிறது நிறுத்திடுறோம். ஆனா படிப்பு வேற, திறமைன்றது வேற. புது புது திறமைகளை வளர்த்துக்கணும். இப்போ பணக்காரர் ஆகிறதுக்கான தகுதி எப்படி சொல்றாங்க அப்படின்னா பணம் ரிலேட்டடா மைண்ட் செட், மணி சைக்காலஜி இதை பத்தின வீடியோஸ் பாக்குறது, இல்ல புக்ஸ் வாங்கி படிக்கிறது, பாட்காஸ்ட் கேட்கறது. சோ இதெல்லாம் செய்யறவங்க பணக்காரரான ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு மாறுறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபுல்லா பார்த்திருக்கீங்க. அப்ப இதுவே உங்களுக்கு பணக்காரர் ஆகிறதுக்கான ஒரு பெரிய அறிகுறி இருக்குன்னு நீங்க டிக் போட்டுக்கலாம். இப்ப சொன்ன இந்த 10 விஷயங்களையும் என்னோட கோச்சிங் கிளாஸ்ல ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல நீங்க கத்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் மூலியமா நான் சொல்லி கொடுக்குறேன். பணத்தை பத்தின ஒரு முக்கியமான வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.